ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இந்த வீடியோ சேவ் பண்ணிங்க, அதெல்லாம் ஃப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறேன் கண்டிப்பாக கரண்ட் கால்குலேஷன், பவர் கால்குலேஷன், வோல்டேஜ் கால்குலேஷன் ஃபார்முலாஸ்லாம் ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்காக நம்மளுடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ், அப்புறம் 3 ஃபேஸ், அப்புறம் 2 ஃபேஸ், அப்புறம் டிசியில் என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு நம்ம இதில் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பவர் டிவைடட் பை வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர் அண்டு எஃபிஷியன்சி. நம்மளுடைய நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, பவர் ஃபேக்டர், அப்புறம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், என்ன டியூட்டி ஆஃப் சைக்கிள் ஒர்க் பண்ண போகுது, கண்டினியூஸ் டியூட்டியா அல்லது இன்டர்மீடியட் டியூட்டியான்னு சொல்லிட்டு மோட்டர் மேனுஃபேக்சர் நேம் பிளேட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூலாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும் மோட்டரில். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஆல்டர்னேட்டிங் 3 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா I = பவர் டிவைடட் பை √3, அப்புறம் வோல்டேஜ் காஸ் பை அண்டு எஃபிஷியன்சி. இதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதில் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 230 வச்சுங்களேன். அதே போல் 1 HP இருக்குது, அப்புறம் நம்ம கிலோ வாட் செலெக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வாட் செலெக்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஒரு 1 HP மோட்டர் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய பவர் ஃபேக்டர் ஒரு 0.8ன்னு வச்சுக்கோங்க. அது மோட்டரோடைய நேம் பிளேட்டில் கொடுத்துருக்கூடிய பவர் ஃபேக்டர். இப்போ அதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 85%ன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண உடனே 4.768 ஆம்ஸ் நம்மளுடைய 1 HP மோட்டர் 0.8 பவர் ஃபேக்டர் இருந்தால் 85 எஃபிஷியன்சியில் இவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும். அதே போல் எஃபிஷியன்சி அதிகமாக நமக்கு கரண்ட் குறையும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ 100% ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ் கிட்ட வந்துச்சு. அதே போல் பவர் ஃபேக்டருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ நமக்கு கரண்ட் குறையும். அதனால தான் பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சொல்லுவாங்க. சப்ஸ்டேஷன் அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்மளுடைய பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா 3.242 இருக்குது. இதுவே நான் பவர் ஃபேக்டர் ரொம்ப லேகிங்கில் போகுதுன்னு வச்சுங்களேன், 85 போச்சுன்னா நம்மளுடைய கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே 0.7 போகும்போது இன்னமும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நம்ம பவர் ஃபேக்டர் எப்பயுமே யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் APFC சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேங்க்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதே போல் நம்ம 3 ஃபேஸ்லேயே நம்மளுடைய மோட்டரில் போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இதுபோல் 415 இந்த எஃபிஷியன்சியில் இருக்கக்கூடிய மோட்டரில் 3 ஃபேஸ் மோட்டரில் என்ன கரண்ட் போகணும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் 1.2937 ஆம்ஸ் போகும் 1 HP மோட்டர். இந்த வீடியோ உங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.